எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? கமருதீன் சொல்லுங்க, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி போச்சு? சார் ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் சந்திப்போம். நான் ஒரு பிரேக் போயிட்டு வந்துடுறேன். கமருதீன் எல்லாருமே சொல்லிட்டாங்க, நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க, நீங்க சொல்லுங்க. சார் பேச விட்டா தானே சார்? இல்ல உட்காருங்க, நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்ல? இல்ல உங்களுக்கு வரக்கூடிய டைம்ல நீங்க பேசலாம். இப்ப அவர் பேச வேண்டிய டைம், நீங்க பேச தேவையில்லை. உட்காருங்க. உட்கார சொன்னா உட்காந்துருவீங்களா? எந்திரிங்க சார். எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க சார், அப்பதான் என் சைடுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓ அப்படியா? சரி நீங்க பேசுங்க, நீங்க என்ன சொல்றீங்க நானும் கேட்கறேன். அதான் சார் என்ன. ஓகே, நம்ம அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் BJS. பாரு, இப்படி பண்ணக்கூடாது பாரு, இது அநாகரிகமான செயல். இன்னொருத்தங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க இப்படி பண்ணவே கூடாது பாரு. பாரு, இது நீ எங்கிட்டே பண்ணக்கூடாது, இது ரொம்ப தப்பு. இந்த வாரம் எலிமினேஷன் ஆதிரை நீங்க தான். வெளியே வாங்க, நம்ம பேசலாம். ஓகே சொல்லுங்க ஆதிரை, இந்த மக்களுக்கு நீங்க வெளியே போகும்போது என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னை விட தனமான ஆளுங்களை எல்லாம் ஓட்டு போட்டு உள்ள உட்கார வச்சிருக்காங்க. அப்ப ஆடியன்ஸ் எவ்வளவு தனமான ஒரு நான் இந்த தலை பொறுப்பை ஏற்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட தலைமையில இந்த பிக் பாஸ் ஹவுஸ் இந்த ஒரு வாரம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க போகுது. எவ்ரிஒன் ஸ்டாண்ட் அப், அட்டென்ஷன், ஸ்டாண்டர்டிஸ். இன்னிலிருந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸ் ஒரு ஆர்மி கேம்ப் மாதிரி தான் இருக்க போகுது. பாரு, இந்த துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து என் டோர் பக்கத்துல வைங்களேன். சோ நான் எடுத்து வந்து வைக்கணுமா? வேற யாரும் எடுத்து வந்து வைக்க மாட்டாங்க. நீங்க தான் எடுத்துட்டு வந்து வைக்கணும். இப்போ எங்க எடுத்து வந்து வைக்கணும்? டோராண்ட வந்து வைங்க. சோ செப்ப எடுத்து வந்து வைக்கிறப்போ பர்சனல் கிரட்ஜ் வச்சுட்டே வேலை வாங்குன்னு நினைக்கிறேன். சோ கொடுங்க பாரு. இந்த எடுத்துக்க. என்ன பாரு கீழே தூக்கி போடுறீங்க? நீ தானே டோர் டெலிவரி கேட்ட. சோ இப்படிதான் கொடுக்க முடியும். போ. கையில கேட்டா கையில கொடுக்கணும். இங்க தப்பு பண்ணிட்டீங்க பாரு. சாரி மட்டும் கேளுங்க. இவன் பாரு சாரி கேட்கணும். சோ சாரிலாம் கேட்க முடியாது. போ, தயவு செய்து டென்ஷன் பண்ணிருக்காங்க நீ. சரியா? நீ என்கிட்ட வந்து பர்சனல் டார்கெட்டிங் கார்னர் கிரட்ஜ் வச்சிட்டு என்கிட்ட வேலை சொல்ற. உனக்கெல்லாம் நான் வந்து சாரியும் கேட்க முடியாது, வேலையை செய்ய முடியாது. டென்ஷன் பண்றேன் பாரு. சாரிலாம் கேட்க முடியாது. போ. டேய் வீட்டு தல வந்து என்னன்னு பாருடா. பாரு பாரு ப்ளீஸ் பாரு, சாரி கேட்டு பாரு. பாரு 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 ப்ளீஸ் பாரு. ப்ளீஸ் பாரு, சாரி கேளு பாரு. ப்ளீஸ் பாரு. தல என்ன சொல்றத கேட்க மாட்டா. போடா டேய். ப்ளீஸ் பாரு. இதுதான் ஆர்மி கேம்ப் மாதிரி ஸ்ட்ரிக்ட்னு சொன்னியா? ப்ளீஸ் பாரு, சாரி கேளு பாரு. சரி ஓவரா கெஞ்சாதடா. பண்ற சாரி கேட்க மொளதான்டா. சாரி போ. என்ன சாரி கேக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி பேசுறாங்க. பிக் பாஸ் என்னன்னு கேளுங்க. பிக் பாஸ் பாரு, கொஞ்சம் ரெஸ்பெக்டா சாரி கேளுங்க. பிக் பாஸ் அப்பலாம் கேட்க முடியாது. பர்சனல் கிராஜுவேஷன் தான் வச்சுக்க. ஓடு ஓடு. இவங்க வேற எல்லாத்தையும் நம்ம மேல போட்டுருக்காங்க. சோ பார்வதி கவலைப்படாத. பார்வதி தப்பே பண்ணல. எனக்கு தெரிஞ்ச அப்போ நியாயம் தான் இருக்குது. சோ இவன் வேற. டேய் கமருதி, நான் உனக்கு ஓகே சொல்றேன்டா. தப்பே என் மேல தான்டா. அதனால தான் எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. இது நீ எனக்கு சப்போர்ட் பண்ற பேர்ல வந்து எல்லாத்தையும் ஏத்து வாங்குற பாத்தியா? சோ நே இந்த கமருதீன் இருக்கானே. சொல்லுமா, என்னமாச்சு? அவன் டச் பண்றது சுத்தமா சரியில்லைனே. நான் தான் அவன்கிட்ட போய் பேசிட்டேன். தோழர் கமருதீன், நம்மளுக்குள்ள இந்த ஹெல்த்தி பவுண்டரிஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணும், இல்லை எதுவும் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டேனே. தெரியுமா அவனை பத்தி? எனக்கு முன்னாடியே தெரியுமா. தெரியுமாண்ணே? ஃபிளாஷ்பேக். இப்பெல்லாம் ஓவரா பசிக்குதுடா. வெளில போய் சாப்பிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஈவினிங் ஸ்நாக்கு, மிட் நைட்ல எனக்கு ரொம்ப பசிக்கும். நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நல்லா சாப்பிட்டா ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்த்தியாமாடா. அப்புறம் சாப்பிடும் போது எப்பவுமே கவர் போட்டு தான் சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கவர் தூக்கி போடணும். இவ்வளவு நேரம் சாப்பாட்டை பத்தியா பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா, தப்பு என் மேலதான். அண்ணே இங்க நம்ம சேஃபா இருந்துக்கணும்னே. ஆமாம்மா, உனக்கு ஒண்ணு தெரியாதுமா. அன்னைக்கு கமருதீன் என்ன கூட பேக் டச் பண்ண வந்தாமா, தெரியுமா? திவாகர் வாங்க. சொல்லுங்க. இந்த வாரம் யார் நாமினேட் பண்றீங்க? வினோத். ரெண்டாவதா யார் நாமினேட் பண்றீங்க? ரெண்டாவது வினோத்தை தான் நாமினேட். இவ்வளோ தெளிவா பேசுறீங்களே, இந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? வினோத் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் படிச்சிருக்கோம். காலேஜ்? வினோத் மெடிக்கல் காலேஜ். இங்க வேலை செய்றீங்க? வினோத் ஹாஸ்பிட்டல்ல நான் வந்து பிசியோதெரபிஸ்டா, என்னது சைக்கோதெரபிஸ்டா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஏய் இல்ல பாரு, நீ பண்ற சரியே இல்ல பாத்துக்க. சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து நீ இதே வேலையா தான் சுத்திக்கிட்டு இருக்க. என் பேரையே சொல்லி என்னைய எலிமினேட் பண்ணனும் குறியா இருக்கு. இதுக்கு தான் நீ பிக் பாஸ் வந்தியா? தேவையில்லாம. யாரு ஜெயிப்பா? வினோத் தான் ஜெயிப்பாரு. யார் வெளியே போற அடுத்த வாரம்? வினோத் தான் வெளியே போவாரு. ஏய் ஏன்டா இப்படி இருக்க? வினோத் கோவப்படாத. வினோத் நீ இப்படி கோவப்பட்டீங்கன்னா அப்புறம் வினோத் கிட்ட சொல்லி தந்துருவேன். பயப்படாத. வினோத் உன்னை எதுவும் பண்ண மாட்டான். வினோத் நீ ஒன்னும் பயப்படாத. வா, நான் பாத்துக்கிறேன். நீ கண்டி மனசுக்குள்ள வந்து எப்பவுமே வினோத் நினைச்சுக்க. அப்பதான் எல்லாமே நல்லதே நடக்கும். சரியா? வினோத் நினைச்சுக்க. வினோத் ரொம்ப ஒரு மாதிரி வினோத்தா இருக்கு. சாப்பிட வினோத் இருக்கா? கடைசிக்கு வினோத்தாவது கொடுங்களேன், நான் குடிச்சிட்டு போய் படுத்துக்கிறேன். ரொம்ப ஒரு மாதிரி வினோத்தாவே இருக்கு. எம்மாடி இந்த வாட்டி வைல்ட் கார்டு யார் வினோத்தா உள்ள வரான்? அப்பவே நினைச்சேன் வினோத்தா வர போறான்னு. டேய் வினோத், அந்த வினோத் எடு. டேய் நான் கமருதுன்றா. சரிடா, இப்போ அதுக்குன்னா நீ வினோத்னு சொல்ல மாட்டியா?
இருமா வினோத் கூட லாக் அண்ட் கீ விளையாட்டு இருக்கிறான். வினோத் துரத்துறான். வினோத் கை அடிச்சிருச்சு, ஒரே வினோத்தா இருக்கு. முடியலடா. பிரவீன வினோத்துன்னு சரி ஓகே என்ன மாதிரி இருக்கான். அமிர்துன வினோத்துன்னு சரி. பாருவை போய் வினோத்துங்கிற, சுபிக்ஷாவை வினோத்துங்கிற. பொண்ணுடாவ. இது என்ன? வினோத் காய். வினோத் காய். அது என்ன? வினோத் சட்டி. வினோத் சட்டி. இது என்ன? வினோத் தர. வெறும் ஒரு 5 செகண்ட் என் பேரை சொல்ல மாட்டா பாப்போம். வினோத் ஒரு நிமிஷம் வரலடா. டேய் இவனை சும்மா விடக்கூடாது. எதனா ஒன்று பண்ணணும். இவனை எதனா பண்ணணும். மக்களே இப்போ நான் வந்து இப்போ வந்து கஜினி படத்துல இப்போ வந்து டென்ஷன் ஆகுதா? என் பேர் சொல்லும்போது எனக்கு அப்படிதான்டா ஆகுது. உங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ். என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு வாரம் ஃபுல்லா கத்திட்டே இருந்தீங்களே, எப்படி இருந்துச்சு? நீங்க ஒரு வாரம் ஃபுல்லா கத்திட்டு இருக்கும்போது எங்களுக்கு வெளியே இப்படிதான் இருந்துச்சு. இப்ப புரியுதா? என்ன ஆடியன்ஸ், நான் பண்றது கரெக்ட் தானே? ஆமா சார், நீங்க பண்றது கரெக்ட் தான் சார். சார் இதை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த சண்டை நடக்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க நினைக்கலங்கிறதெல்லாம் நான் கேட்க வரல. தயவுசெய்து உட்காருங்க. நீங்க ஏன் தப்பு பண்ணீங்க? தப்புதான் சார், சாரி சார். உன் சாரிலாம் எனக்கு தேவையில்லை சார். அப்ப இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் சார். உன் எக்ஸ்பிளனேஷன்லாம் எனக்கு தேவையே இல்லப்பா. தெரியாம பண்ணிட்டேன் சார். காரணமே எனக்கு தேவையில்லை, நீ தான் ஏற்கனவே பண்ணிட்டிய சார். அப்ப நான் இதை பத்தி என்னதான் சார் பேசுறது? அப்ப நான் எதுவுமே பேசக்கூடாதா சார்? நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், அமைதியா உட்காரு. என்ன இந்த வாரம் இத்தனை பேர்த்த நோஸ் கட் பண்ணி நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகல? நீங்க நம்ம ஆட்டோக்கார தம்பி. கமருதீன், உங்களுக்கு இந்த வாரம் எப்படி போச்சு? இந்த வாரம் எனக்கு ரொம்ப சூப்பரா போச்சு. மீண்டும் அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு உங்கள் நண்பன் விஜய். எஸ். வெல்கம் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ் பிரஜன் அண்ட் சேண்ட்ரா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் இந்த பிக் பாஸ் குள்ள சீசன் 9ல வந்திருக்கோம். ஆனா நாங்க இங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்க போறது இல்ல. கேமை விளையாட போறோம். வெளியே எங்க சீசனை பத்தி என்ன பேசிக்கிறாங்க? இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் வெளியே இந்த சீசன் மாதிரி ஒரு ஒஸ்ட் சீசன் பிக் பாஸ்லயே கிடையாது. ஏன்னா இப்படி இருக்கு இந்த சீசன். இந்த சீசனை விட கேவலமான சீசன் எதுவுமே இல்லை. ஏன்னா இப்படிலாம் பேசுறால வச்சுக்காதீங்க. அப்படித்தான் பேசுவோம். சரி, நீ எதுக்கு பிக் பாஸ் வந்த? ஒரு பேப்பர்ல எழுதி கொடு. அப்படியா? இருங்க, எழுதி தரேன். எழுதிட்டியா? ஏங்க இதெல்லாம் ரொம்ப ரூடுங்க. மேனர்ஸோட நடந்துக்குங்க. இப்படி கிழிச்சு போடக்கூடாதுங்க. சாண்ட்ரா, சொல்லுங்க பிக் பாஸ். ஸ்டோர் ரூம்ல ஒரு சர்க்குலர் இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க. நான் போய் எடுத்து வரேன் பிக் பாஸ். இது என்ன ஏதோ சர்க்குலராமா? சாண்ட்ரா, சர்க்குலர் இப்படி கிழிக்க கூடாது. ஆமா, அப்படிதான் பண்ணுவான். பிக் பாஸ் பெரிய நானே வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் பார்க்க மாட்டோம், ஒரு பார்க்க மாட்டோம். இது ஒரு சீசன் பிக் பாஸ். இவன் ஒரு ஆள